ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எம்போஸ்டு லுக்கான ஒரு பெட்டல் மாதிரி ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறோம். இன்னொரு டிசைனும் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கிங் வயரில் ஒரு அதாவது பீடு, அதே மாதிரி வீட் பீடு வந்து நான் கோர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அவ்வளோ பீடு வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு வயரில் நான் வெறும் பீடு மட்டும் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம எம்போஸ்ட் லுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி மேக் பண்ணுறோம். இப்போது இதை வந்து நம்ம ஷேப் கொண்டு வர்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பீடு எல்லாமே நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒரு சைடில் இருக்க வயரை இந்த மாதிரி கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பீடு வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். கேப் இருந்தது அப்படின்னா பீடு நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வயர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டைட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு டூல்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக் வயர்லாம் வந்து சிசரில் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு சைடில் எக்ஸஸாக இருக்க வயரை நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட நமக்கு முடிஞ்சது. இதில் வந்து நமக்கு ஷேப் வந்து உங்களோட இஷ்டம் தாங்க. மேங்கோ ஷேப் பண்ணலாம், இல்லை பெட்டல் ஷேப் இல்லை எதுனாலும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். பட் நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ட்ரை பண்ணியும் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி கூட கிடைக்கும். அதே மாதிரி ஹார்ட்டின் ஷேப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் நான் பண்ண போகிறது. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சென்ட்ரல் நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து சென்டரில், அதாவது கரெக்டாக சென்டர் பார்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அது ஒரு ஹூக் மாதிரி அந்த வயரை வந்து ஹூக் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிறேன். அதை எங்கே பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பீடு இருக்கு இல்லையா, பீடோட சென்டரில் நான் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத நம்ம சேம் அதே மாதிரி வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி தான் நம்ம மேலே வச்சுட்டு பீடெல்லாம் உள்ள சென்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு திரும்ப ஒரு நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எம்போஸ்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா நான் சென்டரில் இருக்க அந்த வயர் வச்சு தான் நல்லா உள்ளே பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நெட் கிளாத் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளவுஸோட அந்த சாரீ கலர்ஸு இந்த மாதிரி எதுனாலும் மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம். நான் வந்து இது டிசைனாக இருக்கிறதுனால அந்த எம்ப்ராய்டரி போட்டது வந்து சென்டரில் சைடாக இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேங்க. B7000 க்ளூ வந்து நம்ம அந்த பீடோட அந்த பேக் சைடில், அதாவது எம்போஸ்டாக இருக்கிறது ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த சைடில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளூ B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நெட் கிளாத்தை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் நெட் கிளாத்துக்கு பதிலாக சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ப்ளவுஸோட அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது கூட யூஸ் பண்ணலாங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேஸில் வந்துட்டு நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதாவது எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து பர்ன் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நெட் கிளாத்தில் எக்ஸஸாக நம்ம கட் பண்ணது எடுத்தோம்னா அந்த த்ரெட்டு பிரிஞ்சுட்டே வரும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து கட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம பர்ன் பண்ணுறப்போ அப்புறம் அது என்ன சொல்லுதுன்னா கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்ரு வச்சு நான் சைடில் ஃபுல்லாக பர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக பர்ன் பண்ணி எடுக்கணுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஊதுபத்தி வச்சு கூட சைடில் ஃபுல்லாகவே வந்து நம்ம பர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நான் நெட் கிளாத் வந்து டிசைன் கிளாத் கொடுத்துருக்கிறதுனால கீழே வந்து எதுவுமே ஸ்டோனோ எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நீங்கள் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த சென்டரில் வச்சுருக்க பீடுக்கும் அந்த கிளாத்துக்கும் இடையில இருக்க கேப்பில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்கி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ எம்போஸ்டாக தெரியும். சென்டரில் கொடுத்துருக்க பீடை வந்து நம்ம பெண்ட் பண்ணதுனால எம்போஸ்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் இந்த டிசைன் தான். இதுவும் எம்போஸ்டு லுக்காக இருக்குங்க. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க சென்டரில் ஹோல் இருக்க நான் சம்கி எடுத்திருக்கேன்.
இந்த சம்கி அதே மாதிரி சுகர் பீடு, அதாவது பீடு சின்ன சைஸில் இருக்க இந்த சம்கியும் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு நீட் லுக் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவுட் சைட்லேருந்து நான் கொண்டு வரேன். இப்போது இந்த ஒரு சம்கி வச்சுட்டு, அதாவது பெரிய சைஸில் இருக்க சம்கி வச்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வச்சு லாக் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த சம்கி பெரிய சம்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து சின்ன சம்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த சுகர் பீடு வச்சு லாக் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெளியில் ஃபுல்லாகவே வந்து சிம்பிள் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே எம்போஸ்டு லுக் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றோட ஒன்று ஜாயிண்டான மாதிரியும் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் கேப் விட்டு கூட வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஒரு சம்கியோட இன்னொரு சம்கி வந்து ஜாயிண்டான மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே நான் வந்து அவுட் சைடில் இருக்க லைனில் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு சம்கி மேலே இன்னொரு சம்கி இருக்க மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு லுக்காக, அதாவது நம்ம 3D எஃபெக்டாக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சம்கி வச்சு. ஸோ அந்த மாதிரியே கீழே வந்து ஒரு சுகர் பீடு, மேலே ஒரு சின்ன சம்கி, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு டிசைன் மேக் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த சம்கியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த சம்கி ஃப்ளாட் சம்கி வச்சு பண்ணிட்டோம். இப்போ இதவே வந்து நம்ம ஃப்ளாட் சம்கியை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஹோல் இருக்க இடத்துல கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து கீழே இருக்க லைனில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழே ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா, பெரிய அதாவது ஃப்ளாட் சம்கி இருக்கு இல்லையா, பெரிய சம்கி, அதுக்கு மேலே சின்ன சம்கி வச்சு நம்ம வந்து சென்டரில் வந்து எம்போஸ்டு லுக்காக கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கீழே ஒரு சுகர் பீடு, அப்புறம் பெரிய ஃப்ளாட் சம்கி, அதுக்கு மேலே சின்ன ஃப்ளாட் சம்கி கொடுத்துட்டு மேலே ஒரு சுகர் பீடு வச்சு, எப்போவும் வந்து நம்ம ஹேங்கிங்க்கு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சுகர் பீடை விட்டுட்டு கீழே இருக்க சம்கிக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சென்டரில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் இருக்கும், நல்லா வந்து எம்போஸ்டாகவும் இருக்கும் நமக்கு. நீங்கள் வந்து அவுட் சைட்லேயுமே வந்து இதே மாதிரி கொடுக்கலாம். பட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் சம்கி இருக்குல்ல, அந்த டிசைன்லேயே நீங்கள் இதை கூட கொண்டு வரலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். சேம் அதே மாதிரி தான், நல்லா பார்த்துக்குங்க. கீழே வந்து சுகர் பீடு, அப்புறம் பெரிய சம்கி, அதுக்கப்புறம் சின்ன சம்கி, அதுக்கு மேலே சுகர் பீடு, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே இருக்க சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற கீழே இருக்க சம்கியில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹேங்கிங் மாதிரி நான் வந்து சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த க்ரீன் கலர் சம்கி பண்ணியிருக்கோம்ல, அந்த மெத்தட்லேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம், டிசைன் மேக் பண்ணலாம். பட் இதுதான் மெத்தடு. ஸோ இது எல்லாமே வந்து நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு 5 சம்கி மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சென்டரில் வைக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து 2 கிளாஸஸ் நான் காமிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். பொறுமையாக பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ப்ரூச்சஸ் வந்து நம்ம உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சம்கி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது சென்டரில் இருக்கிறதுல நம்ம நார்மலாக பீட் சின்னதாக வச்சோன்னா வெளியில் தெரியாது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சென்டரில் இருக்க மாதிரி உள்ளே போகிற மாதிரி ஒரு சுகர் பீடு, மேலே நல்லா தெரிகிற மாதிரி பெரிய சைஸ் பேர்ல் பீடு, மேலே ஒரு சுகர் பீடு வச்சுட்டு இதையுமே வந்து எம்போஸ்டு லுக்காக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸில் பேட்டர்ன் போடுறப்போ சூப்பராக இருக்கும், 3D எஃபெக்ட்லேயும் இருக்கும், எம்போஸ்டு லுக்காகவும் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.